மகர ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்ருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலை. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ளே எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பமாகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாங்க, ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போயிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செய்யணுங்க. மகர ராசிக்காரர்களே, தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டி செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களே, நிச்சயமாக நல்லதே நடக்கும். இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. பொதுவாகவே எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாலும் அதுக்கேற்ற ஒரு அங்கீகாரமோ அல்லது ஒரு மதிப்போ கிடைக்காத ராசியாக இவங்க இருக்காங்கன்னு சொல்லலாங்க. வெளியில் பார்க்குறவங்களுக்கு வேணால் இவங்க ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் மதிப்பில்லாத ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தீராத துன்பத்தையும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் வெளியில் யாருக்கும் தெரியாமல் மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை வெளியே வெளிப்படுத்தாம, பரவாயில்ல, நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான, இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு மகர ராசிக்கார சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா இப்போ நலமாக இருக்க மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. மகர ராசிக்கார நேயர்களே, கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழல் எல்லாமே பனிக்கட்டி போல கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய வாழ்க்கையே இனி வெளிச்சமாக ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா, நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த திருமண தடையெல்லாம் நீங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியான வாழ்க்கை துணையோடு சிறப்பான முறையில் திருமணம் நடக்க போகுது. அதே போல் திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த மழலை செல்வம்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் சீக்கிரமே கிடைக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு நியாயப்படி வர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து எந்த தடையும் இல்லாமல் பத்திரமா உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க. மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய உடல்நிலையும் கூட ரொம்பவே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்க போகுதுங்க. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தினால நம்மளோட மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, வரக்கூடிய இந்த வாய்ப்புகளை எப்படி நம்ம லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ ரொம்பவே தெளிவாக விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மகர ராசிக்காரங்க எப்போவுமே மற்றவங்களுக்காக தியாகம் செய்கிறவங்களாகவும், எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் அந்த ஈகோ இல்லாமல் அதை வெளிக்காட்டி கொள்ளாதவர்களாகவும் இருப்பாங்க. சொல்லப்போனால் இவங்க நிஜமாகவே பெரிய அதிர்ஷ்டசாலிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 4 கிரகங்களுடைய சேர்க்கை மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கறதாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில், அதாவது உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் உங்களை ஆட்டி படைக்க நினச்சவங்க எல்லாம் இனி உங்களை பார்த்து ஆடி போயிடுவாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கவே பயப்படுவாங்க. உங்களுடைய எதிரிகள் எல்லாம் பயந்து ஒளிந்து போவாங்க. உங்களுடைய கௌரவம் சமூகத்தில் தானாக உயரும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் ரொம்பவே சரியாக செய்வீங்க. இதனால் எல்லார் மனதிலும் நீங்காத இடம் பிடிப்பீங்க. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அறிவு சும்மா பழிச்சிடுங்க. ரொம்பவே புத்திசாலித்தனமாக சில சிக்கலான விஷயங்களை கூட அழகாக நயமாக கையாள்வீங்க. உங்ககிட்ட ஒரு சிறந்த மனக்கட்டுப்பாடு இருக்கும். தேவையற்ற இச்சைகள் சஞ்சலங்கள் எல்லாம் உங்களை விட்டு தானாக விலகி போகும். மகர ராசிக்கு இந்த நேரத்தில் உடல் மனதில் மட்டும் சின்னதாக ஒரு பயம் இருக்கும், ஆனால் பயப்பட வேண்டாம். அதுக்காக நீங்கள் தினமும் காலையில் கொஞ்சம் நடைப்பயிற்சி செய்யுங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் அப்படின்னு இல்லைன்னா
சித்தருடைய ஜீவ சமாதி பீடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. மனசு எப்போவுமே ஒரு கட்டுப்பாடோட அமைதியாக வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது தீப ஆராதனை செய்யும்போது சாதாரண கற்பூரத்துக்கு பதிலாக வாசனை மிக்க பச்சை கற்பூரம் பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க. அது வீட்டுக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதே போல் சனிக்கிழமைகளில் மறக்காமல் துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க. மகர ராசிக்காரங்க எவ்வளோக்கு எவ்வளோ பெருமாள் வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லதே நடக்கும். உங்கள் கையில் ஒரு துளசி மாலையாவது பெருமாள் கோயிலுக்கு போயிடணுங்க உங்கள் கையிலிருந்து. அப்போ தாங்க உங்கள் வாழ்க்கையில் நினச்சது நடக்கும். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும். இந்த கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க. அடுத்ததாக ஒரு எளிமையான பரிகாரம். சூறைக்காய் என்று சொல்லக்கூடிய தேங்காயை வாங்கி அதை சுக்கு நூறாக உடச்சி உங்கள் திருஷ்டியை போக்கிக்கலாங்க. இதில் என்ன விசேஷம்னா, நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி கூட ஒரு தேங்காய் உடைக்கலாம், தப்பில்லை. இல்லை நாங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா வாரம் ஒரு தேங்காய், குறிப்பாக சனிக்கிழமைகளில் உடைக்கலாங்க. இல்லைன்னா இப்போதைக்கு பணத்துக்கு ரொம்ப தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மாதம் ஒரு தேங்காய், அதுவும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு உடைக்கலாம். தினமும் நெற்றியில் சந்தனம் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் உடலையும் கொஞ்சம் சந்தனம் பூசுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி வர போகிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு டும் டும் டும்னு கெட்டி மேளம் கொட்ட போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்டில் தொட்டில் ஆட போகுதுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து வில்லங்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பூர்வீக சொத்து பத்திரமா உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் கவலை, கண்ணீர், சோகம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சந்தோஷம் மட்டும்தாங்க. படித்து முடிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற் போல ஒரு நல்ல கௌரவமான வேலை கிடைக்க போகுது. நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சீங்கனாலும் சரிங்க, அல்லது அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரிங்க, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றாற் போல பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அருமையாக இருக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்கள் மனசில் இருந்த சின்ன சின்ன ஆசைகள், பெரிய கனவுகள், இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. உங்களுடைய மனசில் இது நாள் வரை இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு அதிகரிக்க போகுது. புதுசாக ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது. மற்றவங்க பார்த்து இவனால் இது முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் ரொம்ப அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தை நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க, வெற்றி அடைய போகிறீங்க. பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. குடும்பத்தில் மறுபடியும் ஒற்றுமை ஏற்பட போகுது. இது நாள் வரைக்கும் புருஷ பொண்டாட்டிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் பனி போல விலக போகுது. மனசில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுதுங்க. உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போகுது. காது குளிர நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. பாதியிலே நின்று போன தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மடமடவென நடக்க போகுது. உங்களுடைய பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுதுங்க. கையில் காசு தங்க ஆரம்பிக்கும். அதனால் சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுது. உடல் சோர்வு, அசதி எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய உறக்கம் நிம்மதியாக சீராக இருக்க போகுதுங்க. நல்ல உள்ளம் கொண்ட நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது. சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் தானாக உயரப்போகுதுங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய கற்றல் திறன், அதாவது புதுசாக எதையாவது கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்க போகுது. குறிப்பாக ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது. உங்கள் மனசில் இருந்த பயம் குறைய போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுது. சுபகாரியங்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று அடுக்கடுக்காக நடக்க போகுது. நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள், அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி, தொழில் பயணமாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது. வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுது. உங்களால் தீர்க்கமான நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். இதனால் உங்களால் மன அமைதி கிடைக்குங்க. உறவுகளில் ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இவ்வளவு நாளாக நீங்கள் காத்துட்டு இருந்த உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வரும். எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றென்றும் நிலைத்திருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுது. சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க. நம்ம ராசி மண்டலத்தில் 10ஆவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம். இந்த மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுங்க. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதங்களில் பிறந்தவங்க மகராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க. நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம்,
கன்னி, தனுஷ், மீனம், விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகர ராசிக்கு ரொம்பவே நெருக்கமான நட்பு ராசியாக இருக்காங்க. பொதுவாகவே மகர ராசியில் பிறந்தவங்க வெளியில் பார்க்க கண்டிப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களாக இருக்காங்க. இவங்களுடைய அழகான நயமான பேச்சால் எதிரிகள் எல்லாத்தையும் கூட நண்பனாகக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட ஒரு தனி திறமை இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் தனக்கு வேண்டப்பட்ட ஒரு நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கூப்பிடாமலே ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. முதலாவதாக குடும்பத்தை எடுத்துக்கலாங்க. இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த ஈகோ பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காணாமல் போக போகுது. கணவன் மனைவி இருவருமே நீயா நானும் பார்க்கலான்னு இருந்தவங்க எல்லாம் இப்போ ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறாங்க. சில பேர் நினைப்பீங்க, ஐயோ எனக்கு திருமணம் ஆகலை, 30 வயசு ஆயிடுச்சு, தலைமுடி கூட நரைச்சி போயிடுச்சு, எங்களுக்கு திருமணமே ஆகலை, திருமணம் நடக்குமானே தெரியல, எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே நடக்காதா அப்படின்னு நீங்கள் ரொம்பவுமே குழம்பிகிட்ருப்பீங்க. அன்பு நேயர்களே, உங்கள் குழப்பத்தை தூக்கி போட்டுருங்க. நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த இருந்த கடுமையான திருமண தடை நீங்கி உங்கள் வாழ்க்கையில் டும்னு திருமணம் நடக்க போகுது. இன்னும் சில பேர் கல்யாணம் ஆயிடுச்சு, 5-6 வருஷம் ஆயிடுச்சுங்க, குழந்தை பேரே இல்லை, போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை எங்கள் வாழ்க்கை இப்படியே வெறுமையாக போயிடுமா அப்படின்னு கவலைப்பட்டுட்ருப்பீங்க. கவலைப்படாதீங்க. அந்த முருகப்பெருமானின் அருளால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மழலை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ் வழக்கு விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுது. நியாயம் ஜெயிக்கும். உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ நாள் உங்களை மதிக்காமல் இருந்தவங்க குழந்தைங்க இனி உங்களோட சொல்படி கேட்டு நடக்க போகிறாங்க. உன்னை மாதிரி ஒரு மகனை பெற்றுக்க நாங்கள் என்ன பாவம் பண்ணோமோ தெரியலையேன்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்கள் அப்பா அம்மா எல்லாம் இனி உன்னை மாதிரி ஒரு தங்கமான மகனை பெற்றதுக்கு நாங்கள் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை வேண்டான்னு உதிரை தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாம் இப்போ நீங்கள் தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி உங்கள் வீட்டு வாசலுக்கே வரப்போகிறாங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் காணாமல் போக போகுது. உங்களுக்கு முறைப்படி வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் பத்திரமா சேரப்போகுதுங்க. மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையே அமோகமாக ராஜா மாதிரி இருக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குன்னு வர வேண்டிய சொத்தாக இருந்தாலும் சரிங்க, உறவாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு அந்த கடவுளால் எழுதப்பட்டது யாருனாலையும் மாற்ற முடியாதுங்க. உங்களுக்காக இருந்தது நிச்சயமாக எப்போ சேரணுமோ அப்போ உங்ககிட்ட வந்துதாங்க சேரும். உங்களுடைய நல்ல எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் ரொம்பவே அருமையாக இருக்க போகுதுங்க. பலர் நாங்கள் படித்து முடிச்சிட்டோம், ஆனால் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, எங்கள் வாழ்க்கை இப்படியே போனால் நாங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும், எங்கள் குடும்பத்தை நாங்கள் எப்படி காப்பாற்ற முடியும், கடவுளே எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு நீங்கள் தினமுமே அந்த முருகரை வேண்டிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த முருகர் உங்களோட வேண்டுதலை கேட்டுட்டு தான் இருந்தார். அதில் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேறாத அவர் நிறைவேற்ற வந்துட்டாருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை நிச்சயமாக கிடைக்க போகுது. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வேலை, நல்ல கை நிறைய சம்பளத்தோடு உங்களோட சொந்த ஊர்லேயே கிடைக்க போகுதுங்க. ஏற்கனவே நீங்கள் அரசு வேலைக்கோ அல்லது தனியார் வேலைக்கோ போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு நல்ல சம்பள உயர்வு தருவாங்க. கூடவே பதவி உயர்வும் தருவாங்க. உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் உங்ககிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பாசமாக பழகுவாங்க. மேல் அதிகாரிகளை உங்களை பாராட்டுவாங்க, உங்களை புகழ்வாங்க, ஏன் உங்களுக்கு பரிசெல்லாம் கூட தருவாங்க. நீங்கள் செய்கிற தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அதிலிருந்து எல்லா பிரச்சனைகளுமே காணல் நீராக இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிருங்க. பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காது. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிச்சிருவீங்க. நெருங்கிய உறவினர்களும் பக்குவமாக நடந்து கொள்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்தரலாங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாகும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்வீங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்பதால் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். ஆனால் சக ஊழியர்களால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்களின் ஆதரவு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும்
உடல் அசதியும் உண்டாகும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகள் வரலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள், மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் மன வருத்தம் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினருடன் சிலரை சண்டைகள் வரலாம். கவனமாக இருப்பது நன்மை தரும். பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது நல்லதுங்க. அடுத்ததா திருவோண நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாக நடந்து முடியும். பண வரத்து திருப்தியை தரும். கலைத்துறையினர் கடுமையான உழைப்பின் மூலம் முன்னேற வேண்டியிருக்கும். நண்பர்களின் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கையில் வரும். சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் உற்சாகமாக காணப்படுவீங்க. சில குழப்பங்கள் நேர்ந்தாலும் இதுவரை நடக்காமல் இந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்து முடியும். முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.